வணக்கம். இந்த வீடியோ யாருக்குன்னா, தற்குறிக்கு ஓட்டு போட போகும் தற்குறிகளுக்கு. யார் தற்குறி? மறைக்க வேண்டாம். விஜய்னா நீங்க தான் தற்குறி. உங்களுக்கு ஓட்டு போட போற தற்குறி கிட்ட சில கேள்விகள். இல்ல, அந்த தற்குறிகளே தற்குறியா இருக்காதீங்க. உங்க தலைவர் தான் தற்குறியா இருக்கிறாரு, நீங்களும் தற்குறியா இருக்காதீங்க. மாறுங்க. எலெக்ஷன் வந்துடுச்சு. படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிப்பறிவு இருக்குதா இல்லையா? இந்த ஜென்ரல் நாலேஜ் இருக்குதா இல்லையா? இந்த கருமத்தெல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? மூளையை கொஞ்சம் கூட பயன்படுத்த மாட்டீங்களா? ஏன் இப்படி கேட்குறேன்னா, கேஸ் சிலிண்டர் பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கு உங்கள் தலைவர் ஒன்று சொல்லிக்கிறாப்புல, தூக்கி வாரி போட்டுடுச்சு. இந்த கேஸ் பிரச்சனையினால எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு டீ கடைகள் மூடிட்டாங்க, எவ்வளவு ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க, இதனால எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அவங்களாச்சும் எவங்களாச்சும் எவங்களாச்சும் என்ன? ஒரு மனுஷனுக்கு அறிவு தான் இல்லைன்னா தைரியம் கூடமா இல்லை? அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்தவனா, கொஞ்சம் இதுவாக இருந்தவனா, கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிறீங்க. அவங்களாச்சும் பேர சொல்ல கூட வக்கு இல்லை, தைரியம் இல்லை. என்ன இது? அறிவு தான் இல்லை. உலக போர். அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்தாங்கன்னா யாரு அவங்க? சொல்லுங்க. யாரு யார் உஷாரா இருக்கணும்? யார் உஷாரா இருந்தா கொஞ்சம் இதை பத்தி நம்ம ஏன்னா ஒரு பேரை சொல்றதுக்கு அப்படி நடுங்குத. கடக்கடன் ரெண்டும் கால் ரெண்டும் சொல்லுவேண்ண, வேற இல்லை. இதைத்தான் பின்ன பேரை சொல்ல மாட்டீங்கன்னா அவங்களாச்சும் எவங்க? பிஜேபி வராத, பிஜேபி வாயில வராது. அவங்களாச்சும் எலெக்ஷன் வந்து போச்சு. 23ஆம் தேதி ஓட்டு போடுங்க. காலையிலே குளிச்சு எதிர்த்து முதலா அப்படி போய் பண்றீங்க ஓட்டு. எலெக்ஷன் வந்து போச்சு, அதெல்லாம் சொல்ல தெரியுது. அவங்களாச்சும் அவங்கள் பிஜேபின்னு சொல்ல தெரியல. அதான் கூட்டணி இல்லைன்னு ஆகி போச்சுல. கூட்டணி வைக்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, கூட்டணி ஆகிடும், நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஆகிடும். ஐயோ, முதலாளி கோச்சுக்கு போறாங்க. இப்போ கூட்டணியில ஒரு கருமும் இல்லை. இல்லை, டிவிக்கு ஓட்டு போட போறவங்கட்டும், விஜய் ரசிகர்ட்டையும் அவங்க தொண்டத்தையும் கேட்குறேன், ஏங்க அறிவு தான் இல்லை, தைரியமா இல்லையா? அசிங்கமா இல்லை, வெக்கமா இல்லை, கேவலமா இல்லை எனக்கு? ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சு கேள்வி கேட்குற பாரு, அதை சொல்லுவாங்க. பின்ன ஒரு மனுஷன் பிஜேபி சொல்ல மாட்டார? பிரச்சாரம் தானே, ஓட்டு கேட்கத்தானே வந்தீங்க. இப்படி வெக்கமே இல்லாம நடிக்க தெரியுது இல்ல. அவங்களாச்சும்னா பிஜேபி சரியில்லை, அவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கணும். ஐயா மோடி ஐயா வராதா? ஏன்னா ஸ்டாலின் ஐயா வருது, மோடி ஐயா வருது. இல்லைப்பா, இப்போ எதுக்கு நாங்கள் வந்து மோடியை பற்றி பேசுகிறோம்? இப்போ வந்து ஸ்டேட் எலெக்ஷனில் நாங்கள் இதை பற்றி பேசுகிறோம். அப்போ எதுக்கு கேஸை பற்றி பேசுகிறேன்? கேஸுக்கு காரணம் அப்படி பிரச்சனையாகுதுல்ல, அதை எடுத்து உங்கள் மேலே போகணும்ல. உலக போர் நடக்குது, அந்த அறிவு கருமம் கிடையாது. உலக போர் நடக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை, அந்த அறிவும் கிடையாது. இதை யார் தடுக்கலாம், யார் நிறுத்தலாம், யார் முன்னெச்சரியா இருக்கணும்? அவங்களாச்சும் சொல்ல தெரியும், பிஜேபின்னு சொல்ல தெரியாது, வாய் வராது. ஏன் வாய் அப்படி ஏன் போகுதுன்னா வெறி வருது. நான் என்ன பண்ணுறது? கடுப்பா இல்லையா? இன்னமும் கிளம்பி போய் கூட்டத்தை நெருக்கி அம்மா அப்போன்னு வெயில் தாங்கலை, மயக்கம் வருது, அம்மா தாய மயக்கம், அது காப்பாத்துன்னு கத்த தேருது. இந்த கேள்வி கேட்க தெரியல. கடுப்பாமா இல்லையா? இன்னமும் ஓடிக்கின்னு ஒரு போலீஸ்கார கால் உடஞ்சி போச்சு. யாராவது கேட்டிங்களா? அதில் ஒரு விஜய் வர அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்களாம். டக்குன்னு இறங்கி அவர் காப்பாற்றுறாரு. அந்த ஆக்சிடென்ட் காரணத்தை பாருங்களேன், நியூஸ் சேனல் ஜூம் பண்ணி காட்டாங்க. ஓரமாக வந்து காலை வச்சு அதுங்களா ஊது பொத்துன்னு ஊதி ஏஞ்சி டக்குன்னு நிற்கிறாங்க. அடியே படலை. இவரு கடற்கடனே இறங்குறாரு. ஐயோ அடிபடிச்சா அவங்களுக்கு, ஐயோ நான் எம்ஜிஆர். ஏன்னா எம்ஜிஆர் ஃப்ரேம்ல வந்துட்டார்ல, அவர் நிற்க பின்னாடி எம்ஜிஆர் ஃப்ரேம் வைக்க, அடுத்த எம்ஜிஆர் நான் தான். ஐயோ எம்ஜிஆர் நானா அப்போ காப்பாற்றணுமே, மக்களுக்கு ஓடி போய் காப்பாற்றுறது. அவங்கள காலை வச்சுன்னு ஊங்குறாங்க. பிளான் பண்ணி ஊந்தோன்னு பிளான் பண்ணி இறங்குறாரு. அவ்வளோ காப்பாற்றுற என்ன இருந்தா உங்கள் வண்டி பின்னாடியே ஒருத்தர் வந்து ஊந்து செத்து போனாங்க, போய் பார்க்க வேண்டியதானே? காப்பாற்ற முடியல, போய் பார்க்க வேண்டியதானே? நேற்று திருச்சியில் கையை காட்டினே வராதுல்ல, காட்டினவர் ஒன்மையில வராங்க. எல்லாம் இவர் இப்படி போகிறாங்க, அந்த பக்கம் வந்து வராங்க. இறங்கி ஏங்க போங்க, அடிப்பட போகுது, எல்லாம் அப்படி வாங்க சுற்றி வாங்க சொல்ல வேண்டியதானே? என் பின்னாடி வராதிங்க, நிறுத்து, யாரும் வராதிங்க. ஏன்னா அதெல்லாம் உண்மை அடிப்படுறது இல்லை. அது சொன்னால் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணும், ரத்தத்தை பார்க்கணும். ரத்தத்தை பார்த்தா கிருக்குன்னு வந்துடும் ஆளுக்கு. ஆல்ரெடி குழக்கம்னு இருப்பார். அதனால ரத்தம் இல்லாத பிளான் பண்ணி ஊழத்துக்கு மட்டும் இறங்குறது. இதெல்லாம் பண்ண தேர்து. அவருக்கு பின்னாடி எம்ஜிஆரை வச்சு ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணி வீடியோலையும் நம்ம கலக்கிறோம், நேரடியாக கலக்கிறோம். நம்ம அடுத்து எம்ஜிஆர் சொல்ல தேர்து. பிளான் பண்ணி ஒருத்தவங்க ஊழ வச்சுட்டு ஆஹா கை கொடுக்கும் கை நான் தூக்கம் மக்களை போய் நீ இறங்க தேர்து. உண்மையாக ஒரு மனுஷன் அடிபட்டு செத்து போனால் போய் பார்க்கறது இல்லை. உண்மையாக ஒருத்தவங்க ஊந்தா நிறுத்தின்னா நீ கேட்கறது இல்லை.
ஐயோ பசங்களா வராங்களே, எல்லாம் சின்ன சின்ன பசங்க, ஐயோ பைக்கில் தொட்டுன்னு வராங்களே, அடிப்பட போகுது, வேணா அப்படி வராதிங்கன்னு சொல்ல தெரியல. கருமா ஒரு போலீஸ்கார் கால் உடஞ்சிடுச்சு கூட்டத்தில். அதை இறங்கி பார்க்க வேண்டியது, ஓட வேண்டியது. ஐயோ காவல்துறை நம்மளை காக்க வந்தவங்க கால் உடஞ்சிச்சே, யார் கார் ஏற்றுந்து? ஆதவர்ஜினா கார் ஏற்றிருச்சு. ஆதவர்ஜினா இறங்கி கூட வரல, இன்னும் ஒன்றுமே இல்லை, ஒரு ஆளுக்குவே கிடையாது அந்த ஆள். இப்போ மண்டல ஏறி போச்சு. ஒரு காவல்துறை அடிப்படுறாங்க, இறங்கி ஓடையாருதுல, காருக்குள்ளே இந்த ஆள் தூக்கின்னு ஓடுறாங்க. அப்படியே அந்த மனுஷன் கால் உடஞ்சி கீழே தொங்குது, அப்படியே தொங்குச்சு. மனுஷன் கதறாப்புல, இறங்கி ஓடியாருல. இன்னும் எம்எல்ஏ ஒரு ஒரு கவுன்சிலர், இன்னும் எலெக்ஷன் கூட நடக்கல, காருக்குள்ளே இருக்கிறான் திமிர் மேலே. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருத்தன் கால் ஓடுது, போலீஸ்காரன் கால் ஓடுது, உண்மையாக சாவறான். அதெல்லாம் பார்க்க துப்பு இல்லை, வக்கு இல்லை. பிளான் பண்ணி உழ வச்சுட்டு தூக்குறாரான். இவ்வளோலாம் பண்ண தெரியுது. உலக போர் யார் காரணம்? ஏன் கேஸு பெட்ரோல் என்ன ஆக போகுது? எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது? அந்த கருமெல்லாம் தெரியாது. தெரிஞ்சாலும் சொல்லணும்ல, அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தாங்கன்னா, கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் இது கொஞ்ச நேரம் கொஞ்சம் நிற்கிறீங்க. செக் பிஜேபி சொல்ல வக்கு இல்லை, தைரியம் இல்லை. எலெக்ஷன் நின்று இவர் வந்து நாட்டை அப்படி திருப்பிடுவார், அப்படி பிறந்துடுவார். இல்லை பின்ன ஓட்டு போடு, காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஓட்டு போட்டுருங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஓட போகுது. அறிவு வேணாம், தைரியம் வேணாம். ஒரு தலைவனுக்கு அடிப்படையே தைரியம். தைரியமாக பேசணும். எலெக்ஷன் வந்துருச்சு, சரி சாரி சொல்லிக்கலாம், அப்புறமா எலெக்ஷனுக்காக சொல்லிட்டேன் முதலாளி, அப்புறமா நான் சாரி சொல்லிடுறேன், அதுக்காக கொஞ்சமாக சொல்லிட்டு சொல்லணும். அவங்களாச்சும் பிஜேபி சொல்லதில்லை, கேஸ் சிலிண்டர் பற்றி பேசுறது இது வேற ஒன்று, அவங்களாச்சும் விட்டாங்க. அப்போ இவங்க உஷாராக இருந்தாங்கன்னா அது நம்ம இது இல்லை. இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயே ஆச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா, இவங்கன்னா ஏங்க அவங்கன்னு சொல்றாரு, இவங்கன்னு தான் சொல்றாரு. இந்த இடத்துல டிஎம்கே சொல்லல, அப்புறம் அங்க மட்டும் ஏன் பிஜேபி சொல்ல எதிர்பார்க்குறீங்க? ஸ்டாலின் சார் சொல்லுவார், ஸ்டாலின் சார் வாயிலிருந்து வரும். ஆனா நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா வந்துச்சா, ஸ்டாலின் சார் வந்துச்சா, மோடி சார் ஏன் வரல? சரி அந்த கருமத்தை விடும், வாயிலேருந்து வராது, கீழே கடக்கடன்னு 2 நடுக்குது கால். அப்போ தெரியுது நமக்கு, ஆல்ரெடி மனுஷன் குழன்னு இருப்பார், இப்போ நடுக்கத்தில் வாழவாழ்னு இருந்திருப்பாரு. அது வேணாம், விஷயத்துக்கு வரும். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் என்ன பண்ணுது? முன்னெச்சரிக்கைனா என்ன பண்ணிக்கணும்னா, முதலமைச்சர் போயிருக்கணும், போய் அங்கே போயிட்டு உலக போர் நிறுத்துங்க, நான் சொன்னேன் நீங்கள் கேட்பீங்க, அப்படி தான் நினச்சிங்க. முன்னெச்சரிக்கைனா என்ன யாருக்கு தெரியும்? இது வந்து நாடு முடிவு பண்ணுறது. நீங்கள் சொன்னீங்க அவங்களாச்சும், அவங்க தான் முன்னெச்சரிக்கையாக இருந்து இந்த போர் விஷயத்தில் என்னென்ன தட்டுப்பாடு வரப்போகுது, என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, உலக போரை எப்படி அணுகுறது, யார் பக்கம் நிற்கிறது, யார் கூட இருக்கணும், நம்ம நாட்டுக்கு இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுது, பொருளாதார ரீதியாக என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுது, மக்கள் எப்படி அவஸ்தைப்பட போகிறான்னு நாட்டு பிரதமர் திங்க் பண்ணணும். அந்த நாட்டு பிரதமராக்கின அந்த கட்சி திங்க் பண்ணணும். அவங்களாச்சும் திங்க் பண்ணணும். இவங்க என்ன பண்ண முடியும்? முன்னெச்சரிக்கையாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும் சும்மா சொல்லலாம். சரி முன்னெச்சரிக்கையாக இல்லை, உங்கள் தலைவர் சொல்லிட்டாருங்க எங்கள் தற்குறி அப்படின்னு நான் சொல்ல, நீங்கள் அறிவாளி இதுதான், தலைவர் கீஸ்டரில் சொல்லி கீஸ்டரில் முன்னெச்சரிக்கைன்னு என்ன அதை சொல்ல வேண்டியது தானே. 13 நிமிஷம் தான் பேசிக்கிறான் மனுஷன். திருச்சிக்கு வந்து ஒரு 40 நிமிஷம் வண்டியில் ரவுண்ட் அடிச்சு வெறும் 13 நிமிஷத்துல 8 நிமிஷம் பார்த்து படிக்கிறாப்புல. எனக்கு என்னென்ன பிரச்சனை தெரியுமா, வயிறு வலி, மூக்கு சளி எல்லாம் எனக்கு இருக்குதுன்னு அதை கூட கரும பார்த்து படிக்கிறாப்புல. அந்த பார்த்து படிக்கிறதுல என்னென்ன வலி இருக்குது, என்னென்ன பன்னீர் பண்ண என் படத்தை இது பண்ணுறாங்க, அதை பார்த்து படிக்கிறான் மனுஷன் 13 நிமிஷத்துல. அந்த கருமத்தை எழுதினார் தானே. முன்னெச்சரிக்கை என்ன பண்ணிருக்கலாம் இந்த கேஸ் விஷயத்துல? இப்போ பெட்ரோல் விஷயம் வரப்போகுது, முன்னெச்சரிக்கை என்ன பண்ணிருக்கலாம் சொல்லி தொலை. இதான் அறிவாளி கீழ் இல்லை. கரும்பு பிரச்சனை எங்க இருந்து யார் மேலே திருப்புறான் பாரு. இவெல்லாம் ஒரு தலைவன், இவருக்கு வந்து ஓட்டு போட போறீங்க, உன்னை கேட்டால் கோவம் வந்துடும். கோவம்லாம் வர பதில் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் தெரிஞ்சு நான் வந்து உங்களுக்கு ஓட்டு போறேன். அவங்களாச்சும்னு சொல்றோம் வீரனை, பிஜேபி சொல்ல தெரியாத. இதுல வந்து பெரிய தலைவர் இவங்க தான் பொழக்க போறது. வாயிலேருந்து பிஜேபி வரல, பிஜேபி தான் எலெக்ஷன் நிற்கிறாங்க, அவங்க தான் நிற்கிறாங்க. இன்னொரு கூட்டணி இருக்கிறாங்கல்ல, என்டிஏ கூட்டணி வாயில் வர்றத எல்லாம் ஒரு தலைவன். காலையில் எழுந்துச்சு போய் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போறேன். ஓட்டு போகிற மூஞ்செல்லாம் கண்ணாடியில் பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது. உன் தலைவன் மாதிரி தான் இருக்கும். உனக்கும் மான ரோஷம் சூடு சுவார்னா எங்கேயோ இருக்கும். அதுவும் முக்கியமாக அறிவு நிறையா இருக்கும். என்னப்பா இவ்வளோ கடுமையாக பேசுகிறேன்னா, எலெக்ஷன் வருது, படிச்சிருக்கிறீங்க எல்லாம், ஸ்கூல் பசங்க இப்போ ஒன்றும் ஓட்டு வரல பாதி பேருக்கு. சரி ஓட்டு வந்து சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, படிக்கிறீங்கள, அறிவு வேணா என்ன நடக்குதுன்னு போய் அங்கே போய் மூச்சு திணற என்ன பண்ண போறீங்க? ஒரு பொண்ணெல்லாம் வெயிலில் தவிக்குது, என்ன கிடைச்சிடும்? பார்த்தவொடனே உங்க வீட்டு வறுமை தீர்ந்துருமா? எல்லாம் ஏக பார்த்தவொடனே ஆஹா
2 கோடி ரூபா வீட்டுக்கு வந்துடும், வீட்டு வாடகை ஒரு 6 மாதத்துக்கு ஃப்ரீ, அவரை பார்த்து இருந்தால் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்களா? இப்போ இந்த கேஸ் பிரச்சனை தீர்ந்துருமா? படிச்சிருக்கிறீங்க, அவர் தான் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிங்க. அவர் என்ன பேச அறிவு வச்சு ஓட்டு போடுங்க. கும்பலாக போய் நின்று மயக்கம் போட்டு வருது. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, காலேஜ் பசங்க, அறிவே கிடையாது, கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. ஒரு நடிகரை பார்க்குறோம், என்ன கிடைச்சிரும்? அடி வயிற்றில் ஒரு மாற்றம், யூரின் வருமா தெரியலையே, என்ன தான் கிடைக்கும்? பார்த்தாச்சு, என்ன ஆக போகுது? ஒன்றுமே இல்லை. ஒரு 13 நிமிஷம் பேசிட்டு போகிறாப்புல, என்ன லாபம்? இதில் அவர் சொல்கிறதில்ல வாய்க்கு வாய், அந்த கரும்புலாம் போட முடியாது. நான் பல வழிகளை தாங்கி வந்தேன், நான் என்னோட இந்த சொகுசான வாழ்க்கை உதறி தள்ளிட்டு வந்தேன். என்ன சொகுசான வாழ்க்கை உதறி தள்ளி இறங்கி நடந்து வந்தாரா? ஒரு 30 கிலோமீட்டரும் கூட கூழ் குடிக்கிறார் டெய்லியும் காலில், சைக்கிள் மெடிச்சிட்டு வாக்கிங் போய் கூழ் குடிக்கிறாரா? என்ன கீழ்ச்சார்? விட்டு தள்ளு, என்ன கருமத்தை விட்டு தள்ளிட்டு வந்தார்? சொல்லுங்க பாயம்பா, விஜய் ரசிகர், டிவிக்கு தொண்டர்கள் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி என்னத்தான் விட்டு வந்தார் அவரு? விட்டுட்டு வந்தேன்னா குடும்பத்தை விளையாட்டுக்கு சொல்ல, குடும்பத்தை தான் விட்டு வந்தார். குடும்பத்துக்கு கடன் கொடுத்த மானம் என்ன கேட்குறது? எவனா ஒருத்தன் நல்லவன், நல்ல மனுஷன், இந்த நாட்டில் பிறந்த தமிழன் எவனா இருக்கட்டுமே, சம்பாதிச்ச காசு எடுத்து பெத்த அப்பனுக்கு, பெத்த அம்மாவுக்கு, பெத்த பிள்ளைக்கு, பொண்டாட்டிக்கு, பொண்ணுக்கு கடன் கொடுப்பானே எவனாது? அவன் தலைவனை? தலைமை பண்புனா என்ன? ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? வீட்டில் கடன் கொடுக்கணும், பெத்த அப்பனுக்கு கடன் கொடுக்கணும், அம்மாவுக்கு கடன் கொடுக்கணும், பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கெல்லாம் கடன் கொடுக்கணும், அது முக்கியமாக பொண்ணுக்கு கடன் கொடுக்கணும். சின்ன பொண்ணுக்கு, படிக்கிற பொண்ணுக்கு 4 லட்ச ரூபா கடன் கொடுக்கணும். அவன் தான் தலைவன். என்னத்தான் ஏன் விட்டு வந்தார் அவரு? 2 தொகுதியில் நிற்கிறாரு, 2 தொகுதியில் தெருவா போய் மக்களை பார்த்துட்டு நடந்தாரா? ஒரு நைட் அங்கேயே தங்கினாரா? நான் மக்களோட இருக்க போறேன்னு? இல்லை அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டாரா? இளநீ குடிக்கிறாப்புல, அப்படி கண்டி எடுத்து இளநியை உரிகிறாப்புல. இதை பவன் கல்யாண் போன எலெக்ஷனில் பண்ணுது, அப்படியே ரிப்பீட்டு. கருமம். ஏன் எங்க ஒரு மீன் குழம்பு போட்டு சாப்பிடுங்க, பாயசோறு போட்டு ஒரு ஊறுகாய் எடுத்து சாப்பிடுங்க, கொடுக்குறத பேசஞ்சு ஊட்டுறோம், வாங்கிக்கிங்க பார்ப்போம். கையே கொடுக்கல, கையை இப்படி தோறான் ஆளு. இளநீ, அதாவது இளநியில் எதுவும் படாது இல்லை, ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இளநீ மட்டும் குடிக்கிறேன், இளநீ குடிச்சிக்கிறேன் சூட்டுக்கு. பவன் கல்யாண் பண்ணது இப்போ ட்விட்டரில் போட்டு அசிங்கப்படுத்த காரி துப்புறானுங்க. ஸ்கிரிப்ட் சேம் ஸ்கிரிப்ட், இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு மூஞ்சில் வச்சு துப்புறானுங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்ட்டு, இந்த ஜிஎஸ்டி மாதிரி எஸ்எஸ்டி, அதை பற்றி அவங்க வாயை திறக்கலைங்க. என்னமோ அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. ஆமாம், இப்படி ஒரு டாக்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி. அதை பற்றி அவங்க வாயை திறக்கலைங்க. பெரிய டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து அப்படியே பொழந்துட்டாரு. இந்த டேட்டா பாருங்க, இது இருக்குது, இந்த ஊழல் பண்ணிட்டாங்க, இத்தனை பேரோட சொல்லிட்டாரு. அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். ஸ்டாலின் சார் டாக்ஸா? இவர் சொல்லிட்டாரா? ஸ்டாலின் சார் உடனே அவங்க பதில் சொல்லணும். ஐயோ ஸ்டாலின் சார், ஏய் எப்பா சாமி, பெரிய மனுஷா, உங்களை ஒரு ஆளு பாலாவே அவங்க மதிக்கல, புரியுதுங்களா? நீங்கள் ஏதாவது வளருவீங்க, இது குழந்தைன்னு கருமத்தை எதையாவது குடிச்சிட்டு எள்ளி குடிச்சிட்டு வளருவீங்க. ஸ்டாலின் சார் டாக்ஸ்ன்னு சொன்னேன், அவங்க எதுவுமே சொல்லலை. ஒத்துக்கினா கூட ஏன் எழுதி கொடுத்தேன் இந்த கருமத்தில்? ஏதாவது இது இந்த பிரச்சனை, இந்த ஊழல் அடைஞ்சு, இதை அவங்க சரியா பண்ணலை, அதுக்கு அவங்க பதில் சொல்ல. அப்படி கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது. நான் ஒரு திருக்குறள் சொன்னேன், அந்த திருக்குறளுக்கு அவங்க பதிலே சொல்ல. இதுவே உலகு அப்படி இப்படி சொன்னேன், பதிலே அவங்க ஒத்துக்கிட்டாங்களோ? ஸ்டாலின் சார் ஒத்துக்கிட்டாங்களோ? ஒத்துக்கினாங்க, சூப்பர். நீங்கள் தோத்துற ஒத்துக்கினேன், வீட்டுக்கு போயிடு. ஒத்துக்கினாங்க, வீட்டுக்கு போயிடு. செக் விஜய்னா அவங்க ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீங்கள் வாயும் திறக்கல, இதையும் திறக்கல. விஜய்னா உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நீங்கள் கடன் கொடுத்தா நீங்களே எழுதி கொடுத்துக்கிறீங்க, வாயும் திறக்கல, இதையும் திறக்கல. விஜய்னா 47 பேர் இறந்தாங்களே, இப்போ வாயும் திறக்கல, இதையும் திறக்கல. என்ன விஜய்னா, நடந்த ஒரு கருமத்துக்கு வாயை திறக்கல, உண்மையாக நடந்த ஒரு விஷயத்துக்கு வாயை திறக்கல. இப்போ ஸ்டாலின் டாக்ஸ் நான் ஒன்று சொன்னேன், அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு தலைவர் அவரு, தலைவர் பேசுறதா இதெல்லாம் கருமம். 13 நிமிஷம், வெறும் 13 நிமிஷம், எவ்வளோ பேசலாம். வெறிய வருதாரு பார்த்துனேன்னு, என்னதான் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த 13 நிமிஷத்துல ஏதாவது உருப்படியாக பேசியிருப்பாரு, நம்மளும் எடுத்து ஏதாவது பேசலான்னு. இதெல்லாம் பேச்சா? இதெல்லாம் தனி இல்லை. எந்த எண்ணத்தில் நீங்கள் இதை பார்த்து இது ஒரு அரசியல், இது ஒரு அறிவு, இந்த அறிவு தான் நம்மளை மாற்ற போகுதுன்னு, இந்த அறிவு தான் ஓட்டு போட்டு நம்ம நாட்டை வளர்க்க போகுதுன்னு எந்த அறிவு வச்சு பார்க்குறீங்க? கருமா பேசுறதுல 4 வார்த்தை சேர்த்து பேச தெரியல. பார்த்துனுக்குறேன், பார்த்து படிக்கிறாரு, பேப்பர் எடுத்து அடிக்கிறான். இன்னும் மனுஷன் 23ஆம் தேதி எலெக்ஷன், என்ன கேம்படி பண்ணின்னு என்னப்பா இவ்வளோ பெரிய கக்குற? விஜய் ஜெயிக்கூடாதான், அதுக்கு தான் வீடியோ போட்டுனுக்குறான். ஜெயிக்கூடாதான், ஓட்டு போடுற அறிவாளி என்ன ஓட்டு போட வை, ஒரு பதில் சொல்லு. இதில் நான் கேள்வி கேட்டுக்கிறேன், ஃபுல்லாக கேள்வி தான் கேட்டுக்கிறேன், நல்ல பதிலாக சொல்லு.
எப்படி வராது இருந்தாலும் சொல்லலாம், நான் தெரிஞ்சுக்கிறேன். விஜய் ரசிகர்கள், டிவிக்கு தொண்டர்கள் அறிவாளி பதில சொல்லிட்டாங்க, நான் ஓட்டு போட்டுறேன். கேள்வி கேட்டுங்கிறேன், உங்களால் தற்கூரி முண்டான்றேன், அறிவே கிடையாதுன்ற, தைரியமே இல்லைன்றேன். சொல்கிறேன், விமர்சனம் வைக்கிறேன். நீங்கள் வந்து பேசுங்க, சொல்லுங்க, எங்கள் ஆள் இப்படி சொல்ல அப்படி சொல்ல கீஸ்டர் பிறந்தது சொல்லுங்க. வந்து யோசிக்கணும். விஜய்க்கு ஓட்டு போடுறப்ப நமக்கு அறிவு இருக்குதா? நம்ம மூளை யூஸ் பண்ணுறோமா? ஒரு ஆள் நடிகர் வந்துட்டா விஜய்னா அப்படியே போய் வெயில கடந்து சாவறதுக்காக பிறந்துக்கிறான், அதுக்காக வந்தான், அதுக்காக படித்தான். இருக்கிற முக்கால்வாசி பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு கர்மமும் தெரில. இதெல்லாம் நம்ம மற்ற நாடுகள் மாதிரி வரணும், அவங்கள மாதிரி வரணும். மற்ற நாட்டில் வந்து பார்த்தா துப்ப மாட்டேன். ஒரு அரசியல் பேசணும், என்ன நடந்துச்சுன்னு பேசணும், விஷயமா பேசணும். இன்னுமா பிஜேபின்னு வாயில வரல, ஆர்எஸ்எஸ் வரல, ஏடிஎம்கே வரல, அதெல்லாம் சொல்ல இது இல்லை. ரொம்ப ஜாலியாக இருக்குது உண்மை. பின்ன இந்த ஆள் அறிவாளியாட்டா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? இப்போ நான் கண்டென்ட் கேட்க போவேன். இதுங்க இப்படியே இருக்கணும், அப்போதான் அப்படியே நம்ம ஓடும். இன்னும் நீங்கள் கட்சி வச்சு வாழ்த்துனே இருங்க, அப்படியே தற்கொலையாக இருங்க. நாங்கள் அதை வச்சு வீடியோ போட்டுக்கிறேன், வேற என்ன பண்ணுறது? நீங்கள் அறிவாளி ஆகிட்டீங்கன்னா எனக்குள்ள பண்ண நஷ்டம். நம்மள உங்க விஜய எப்படியெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த கரூர் நிகழ்ச்சி சூழ்ச்சின்னு பலர் சொல்றது மாதிரி நம்ம கடைசி படமான ஜனநாயகன் கரூர் சூழ்ச்சின்னு பலர் சொல்ற மாதிரி நீங்க சொல்லுங்க, கரூர் சூழ்ச்சின்னு சொல்லுங்க, தில்லுன்னு தான் சொல்லுங்க, பிரச்சாரம் தானே. சிபிஐ விசாரணை நீங்க தானே போயிட்டு இருந்தீங்க, எங்க சூழ்ச்சின்னு சொல்லுங்க, யார் சூழ்ச்சி பண்ணா சொல்லுங்க, பேரை சொல்லி சொல்லுங்க, என்ன நடந்துச்சு, சூழ்ச்சியில் என்ன பண்ணாங்க கரெக்டா. எவனாவது ஒருத்தன் விஜய் ரசிகர்களோ, டிவிக்கு தொண்டர்களோ, டிவிக்கு கட்சிக்காரனோ, இல்லை உங்க தலைவர் விஜயோ என்ன சூழ்ச்சி என்ன பண்ணாங்க, இதுதான் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. தடி எடுத்து போலீஸ் விட்டு அடிக்க வச்சாங்க, இல்லை ஒரு மந்திரவாதியை கூட்டினு வந்து எல்லாரும் மயக்கிட்டாங்க, இல்லை சூனியம் வச்சுட்டாங்க, இல்லை அந்த இடத்துல இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க, ஏதாவது சொல்லுங்க. சூழ்ச்சி என்ன சூழ்ச்சி கருமா அதை சொல்லுங்க. சூழ்ச்சி அதை இவர் சொல்ல, சூழ்ச்சி பண்ணிட்டாங்க நான் சொல்றேன்னு சொல்ல, சூழ்ச்சி பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்களாம், அது இவர் சொல்றாராம். கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கூட தைரியம் இல்லாதாங்களா? சூழ்ச்சின்னு சொன்னா என்ன சூழ்ச்சின்னு கேட்பாங்கல்ல, அவர் சொல்லிட்டா சிபிஐ விசாரணை கேட்பாங்கல்ல. ஆமா சூழ்ச்சின்னு சொன்னீங்களே, நீங்க மேடையில் பேசுனீங்க, சொல்லுங்க. நான் சொல்லுங்க, சூழ்ச்சின்னு சொன்னதை நான் வந்து சொன்னேன், நான் அவ்வளவு வீரன், நான் சூழ்ச்சியன். எவனாவது ஒருத்தன் என்ன சூழ்ச்சி பண்ணாங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே, இல்லை வீடியோ எடுத்து போட்டு திட்டி போடுங்க. இந்த சூழ்ச்சி இத்தனை பேர் 30,000 பேர் உள்ள இறக்கி பிளான் பண்ணி இதை பண்ணாங்க சொல்லுங்க, மரத்து மேல ஆள் விட்டு ஏத்துனாங்கன்னு சொல்லுங்க. சூழ்ச்சினா என்ன சூழ்ச்சி சொல்லிங்க தெரியுமா? விஜய்னா காசு கொடுத்து கட்சி ஆரம்பிக்க வச்சு அவரை வச்சு என்ன அதான் வேற என்ன பண்ணுது, இவங்கள காசு கொடுத்து இவங்கள கட்சி ஆரம்பிச்சு இவங்களே வந்து விஜய் நாங்கள் தாக்குறாங்க. ஏன்னா விஜய் நான் இதுதானே. ஆமாம், நானே வந்து கட்சி ஆரம்பிச்சு அவங்க பேரில் சூழ்ச்சியில் கட்சி ஆரம்பிச்சு சூழ்ச்சியில் இப்போ நான் பேசுறது இப்படி பைத்தியகார்த்தனமாக இருக்குது, அதுக்கு மேலே பைத்தியகார்த்தனமாக இருக்குது நீங்கள் பேசுறதுலாம். சூழ்ச்சி பண்ணாங்க. நம்ம படம் ஜனநாயகன், விஜய் ரசிகர்கள், டிவிக்கு தொண்டர்கள், அறிவு இருக்குதா? ஜனநாயகன் படத்தில் என்ன ஆச்சு? சென்சார் போர்டு பிரச்சனை ஏதோ பிரச்சனை பண்ணாங்க, கோர்ட்டுக்கு போனீங்க. கோர்ட்டுக்கு போய் எந்த முன்ன கேஸை வாபஸ் வாங்கிச்சு? உங்க தலைவர் தானே எலெக்ஷனுக்கு பேசுகிறார், ஜனநாயகன் படம் கேஸை ஏன் வாபஸ் வாங்கின? நல்ல ஒரு மனுஷனா இருந்தா, வீரர் இருந்தா, அறிவு இருந்தா, நேர்மை இருந்தா கேஸில் ஜெயிச்சுட்டுல வரணும். நான் கேஸில் ஜெயிச்சிட்டேன், வெற்றி நம்மளு தான். அவங்க சூழ்ச்சியை முறியடிச்சிட்டேன், கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்க, வெக்கமே இல்லாமல் வாபஸ் வாங்கிட்டு நம்ம படம் ஜனநாயகன் சூழ்ச்சி. விஜய் ரசிகர்கள், விஜய்க்கு ஓட்டு போட போறவங்க வந்து பதில் சொல்லுங்க. கேஸை வாபஸ் வாங்கன்னு எவன் வாங்க? அவங்க வாங்கிட்டாங்களா? அவங்க போயிட்டாங்க, ஐயோ நம்ம எல்லாம் தப்பு இருக்குது, நம்ம கேஸை போய் வாங்கிட்டாங்களா? கேஸை போட்டது நீங்க, வாபஸ் வாங்கின்னு ஓடுனது நீங்க, அப்புறம் மறுபடியும் சென்சார் போர்டுக்கு அனுப்புனது நீங்க. இப்போது சூழ்ச்சி போட்டாங்க. என்ன சூழ்ச்சி? கரூர்ல என்ன சூழ்ச்சி? என்ன பண்ணாங்க எக்ஸாக்டா? என்ன பண்ணாங்க? சூழ்ச்சி எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு? 41 பேர் இறப்புக்கு என்ன சூழ்ச்சி பண்ணாங்க கரெக்டா சொல்லுங்க. இதுதான் ஒரு 4 பாயிண்ட் கீழே எடுக்குங்க ஆதாரத்தோட. இன்னார் இதை பண்ணாரு, அதான் அந்த சூழ்ச்சி. சொல்லுங்க பார்ப்போம். படிச்ச முன்னாங்களா? படிக்கிற டிவிக்கு தொண்டர்கள், டிவிக்கு ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போட போறாங்களா? எது சொன்னாலும் நம்புவீங்களா? சூழ்ச்சின்ட்டாங்கல்ல, என்ன சூழ்ச்சின்னு கேட்டு வந்து எனக்கு திட்டுங்க, கீழே போட்டு திட்டு, நான் வாங்கிக்கிறேன், நானும் வந்து ஓட்டு போடுறேன். என்ன சூழ்ச்சின்னா ஐயோ சூழ்ச்சி என்னென்ன கொடுமைப்படுத்துறாங்க உங்க விஜய் என்னென்ன அவங்க கொடுமைப்படுத்த நான் சொல்லி தெரியுது அவள். அவர் சொல்லுரு என்ன கொடுமை சொல்லுங்க, என்ன கொடுமை? அவர் தான் அவர் குடும்பத்தை கொடுமை பண்ணியிருக்காரு. எல்லாரும் கடன் கொடுத்துரு, பெத்த அப்பனுக்கு, அம்மாவுக்கு, பொண்ணுக்கு, பையனுக்கு, பொண்டாட்டி கடன் கொடுத்துட்டு எத்தனை கோடி சம்பளம். வைஃபை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாரு, அவர் வந்து இதுவா இருக்கிறாரு, இது பண்ணிருக்கிறாரு, அது பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. என்ன வந்து எவ்வளோ பண்ண உங்க விஜய் என்னென்ன கொடுமை பண்ணாங்க தெரியுமா?
அதனால சொல்லி தெரிய தேவையில்ல. நம்பிடுங்க. அண்ணா விஜய்னா உங்களுக்கு கொடுமை பண்ணுறாங்களா, சதி பண்ணிட்டாங்களே, இப்போ அடிச்சுக்கிறீங்களே, கேளுங்க என்ன கருமம். இப்போ நான் பேசுறல உங்களுக்கு வெறி வரும்ல, இந்த பார்க்கணும் கோவம் வரும்ல, வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லை ஒரு வீடியோ போடுங்க. டே முண்டோம் எங்கள் விஜய் நான் இப்படிலாம் கொடுமைப்படுத்திக்கிறோம், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா வந்து போடுங்க. என்ன சொல்லுங்க, காட்சியில் சூழ்ச்சி பண்ணிட்டாங்க தெரியாது, எங்கள் அண்ணனுக்கு வலி சளி மூக்கு சளி, என்ன சளி எப்படி வந்து அதுவும் தெரியாது, உங்கள் அண்ணன் என்ன சதி பண்ணுறாங்க என்ன பிடிச்சி வச்சாங்க தெரியாது, ஒரு கரும்பு தெரியாது, சும்மா சொல்லிட்டு போகிறது, சும்மா அப்படியே அதை நம்பிடுவார். ஐயோ ஏன்னா எல்லாம் படித்தவன் அதான் கஷ்டமாகுது. ஸ்கூலுக்கு போயிருக்கிறான்னு காலேஜ் போயிருக்கான்னு ஒரு ஆள் வந்து சொல்லுங்க அது என்ன சரி, அதை கூட தெரிஞ்சு உங்களுக்கு இவனுக்கு தெரியும், தெரிஞ்ச மூளை எப்படி வேலை செய்யாமல் இருக்குது, அவ்வளோ மானங்கிட்டு போய் இருக்கிறீங்க. ஒருத்தனை என்ன ரசித்து என்ன வரப்போகுது, ரசிப்பில் என்ன வரப்போகுது, அவர் எப்படி உலகத்தை மாற்றுவார் நாட்டை மாற்றுவார் நம்புறீங்க. இப்போ வரைக்கும் பிஜேபின்னு பேர சொல்ல, இப்போ சொல்கிற கரூரில் சூழ்ச்சின்னு பல பேர் சொல்கிறதா அவர் சொல்கிறார். கரூரில் சூழ்ச்சி பண்ணாங்க, இன்னார் சூழ்ச்சி பண்ணாங்க, ஒரு தலைவர் சொல்லிடணும்ல, சொன்னால் தான் நானும் தெரிஞ்சுப்பேன். ஆமாம் நான் பேசுனதான் தப்பு, தலைவர்னா விஜய் தான் கரெக்டான தலைவர் அப்படி நான் புரிஞ்சுப்பேன். புரிஞ்சுக்கிட்டு நான் அப்படி விஜய் வீடியோ நானும் வீடியோ போடுவேன். எங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஜென்மம் இல்லை அடுத்த ஜென்மம் பிறந்தோம்னு சொல்ல மாட்டான் மனுஷன், அப்படிதான் இருக்குது. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். பொய் சொல்லி ஏமாத்த மாட்டீங்களா, இதுவே ஒரு பொய் தான். பொய் சொல்லி ஏமாத்த மாட்டார், சொல்லும் போது வாய் கூசல, எவ்வளவு உதறி தள்ளிட்டு பல வழிகள், என்னத்தை தான் உதறி தள்ளார் அதையாவது வந்து சொல்லுங்க. விஜய் ரசிகர்கள், டிவிக்கே ஓட்டு போட போறவங்க, டிவிக்கே தொண்டர்கள் ஒரு பதில். அவர் என்னத்தான் உதட்டு வந்தார், என்ன உதறினார் ஒன்று சொல்லுங்க. சாப்பிட்டு கை கழுவிட்டு கையை உதறினாரா, இல்லை மூக்கு சளி வரப்ப சிந்தி கையை உதறினாரா, இல்லை ட்ரெஸ் மாத்துறப்ப உள்ளாடைய உதறி போட்டாரா, என்னத்தான் உதட்டு வந்தாரு சொல்லுங்களேன். அப்படி என்ன உதறினாரு, உதறி தள்ளிட்டு நீங்க நம்புறீங்கன்றதுக்காக அந்த மனுஷன் அதே சொல்லுங்க. அப்படி பாவம் ஐயோ உதறி தள்ளிட்டாருன்னு சொல்லியாச்சு, அது காலத்தில் நடக்கணும்ல. உதறி தள்ளிட்டு வந்தாருப்பா, திருச்சி வரும்போது பார்க்குற செருப்பு பிஞ்சு போயிடுது, நடந்து பார்க்குறேன் பேண்ட்டு கிழிஞ்சு போயிடுது, சட்டையில் அக்கிள் கிழிஞ்சு போயிடுது. அப்படி உதறி தள்ளிட்டு பழைய சட்டை பழைய பேண்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரே ஜெட்டியை வச்சு ஒரு மாசமா போட்டு நடந்து வர்றாருப்பா. சொல்லுங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க, உதறி தள்ளினதான் ஒன்று சொல்லுங்க. ஒன்னே ஒன்று உதறி குடும்பத்தை உதறி தள்ளிட்டார் அப்படி சொல்ல போறீங்களா? பொய்யே சொல்ல மாட்டாரான், உண்மையா இருப்பாரான், நன்றி கடனை செலுத்துவாரான். அவங்க அப்பா அவரை வச்சு 25 ஹிட்டு படம் எடுத்தாரு. அவருக்கு நன்றி கடனை என்ன பண்ணாரு, கடன் கொடுத்துக்கிறாரு பெத்த அப்பனுக்கு. அப்பனுக்கே நன்றி கடனை தீக்கலையா, அம்மா பெத்த தாய்க்கு கடன், பெத்த பிள்ளைக்கு கடன், பொண்டாட்டிக்கு கடன். பொய் சொல்ல மாட்டாரான், கரெக்டாக இருப்பான், நேர்மையாக இருப்பாரான். அப்படியே அவங்க ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்போ ஒருத்தன் நேர்மையாக இருக்கணும், எல்லா விதத்திலும் நேர்மையாக இருக்கணும்ல. நமக்கு ஒரு உதாரணத்துக்கு தெரியணும், என்னப்பா ஒரு பர்சனலுக்கு போகிறேன், உதாரணத்துக்கு தெரியணுங்க. ஆமாம் நேர்மையான மனுஷன், எல்லா விஷயத்திலும் நேர்மையாக இருக்காரு. அஜித் இல்லையா, உதாரணத்துக்கு தெரியுது இல்லை, ஏமாற்ற மாட்டார் அவர். ஒய்ஃபை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க வேற ஒரு இருக்குன்னு. அது மட்டுமா, நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் சொத்து விவரத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு 400 to 600 கோடி தான் இருக்குதுன்னு. இந்த படம் இவ்வளோ வசூல், இந்த படத்துக்கு நாங்கள் வந்து 1000 கோடி, என் தலைவர் 1000 கோடி விட்டு வந்தாருன்னு சொன்னான். சொத்தை 400 to 600 கோடி தான் இருக்குது. இப்போ அது உண்மையா பொய்யா இருந்தால் போய் சொன்ன கூட்டி செருப்பாலே அடிக்க வேண்டி தானே. உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லுங்கிறீங்க, எனக்கு அவ்வளோலாம் சம்பளம் இல்லை, உண்மையான நேர்மையாக இருப்பேன் சொல்ல வேண்டி தானே. பொத்திக்கின்னு இருந்தீங்க, நான் வந்து உங்களுக்கு நன்றி கொடுத்துக்கு வந்துடுவேன், நான் பொய்யே சொல்ல மாட்டேன், இதுவே பொய் இல்லை. கேவலத்துலையும் கேவலம், பெத்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கடன் கொடுக்குறது அருவருப்பான விஷயம். கருணாஸ் சொல்றாரு, கருணாஸ்கிட்ட கேட்குறாங்க உங்கள் பையன் வந்து பிரச்சாரத்துக்கு வருவாரான்னு. அப்படிதான் ஜெயிக்கணும் அவசியமே கிடையாதுன்றாப்புல, அப்படி சொல்கிறாப்புல. இந்த 5 வருஷம் என்னென்ன செஞ்சோம் அந்த திட்டத்தை சொல்லி ஓட்டு கேட்பேன், அப்படிதான் ஜெயிப்பேன். நேரடியாக அடிச்சு நொறுகிறாப்புல. அவரு நடிகர் தானே உங்களை மாரி. பொண்டாட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டு அட்லி விட்டு வளகாப்புக்கு போகிறீங்க, பக்கத்து ஸ்டேட்டில் கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஜோடியாக போகிறீங்க, ஒரே ட்ரெஸ் போட்டுன்னு போகிறீங்க. இதில் நான் வந்து நன்றி கடத்தி, யாருக்கு நன்றி கடத்திக்கோ நீங்கள்? எப்பா இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கப்பா. விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க வந்து பதில் சொல்லுங்கள். நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நானும் ஓட்டு போடுறேன். கொஞ்சம் கூட யோசிக்கிற தன்மையே இல்லையா? விஜய் வந்தால் ஓடி போய் பார்க்குறீங்களே, மூளையை கழட்டி வச்சுட்டு போயிடுவீங்களா? நான் எதுக்கு பார்க்கணும்? அவரை பார்க்கறதுனால எனக்கு என்ன வருது, அது என்ன கிடைக்குது? அந்த பெருமையை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு பையன் பின்னாடியே போய் ஆக்சிடென்ட் சேர்த்துட்டான், அந்த குடும்பத்தை யார் பார்த்துக்கிறா? என்ன வந்துடுது, என்ன மாறிடுது? விஜய்னா உங்களை பார்த்ததும் என் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு? எப்படி வானத்துலேருந்து பணம் கொட்ட போதா? படிப்பில் எப்படி ஜெயிச்சு கீச்சிட போகிறோமா?
அரசியல் கட்சி டிவிக்கே தொண்டர் போறான்னா அவன் கட்சிக்காரன் போறான். நீங்க எதுக்கே ஓடி போய் வெயிலில் சாகுறீங்க? கட்சியில் இருக்கிறீங்களா, ஒரு கட்சியில் சேர்றீங்களா, அந்த கட்சியில் போய் கேள்வி கேட்கணும். மாற்றம் நீங்க என்ன மாற்ற போறீங்க? எனக்கா உதறி தள்ளிட்டு வந்தீங்க, என்ன உதறினீங்க? உதறின ஒரு கருமம் என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்துடுறேன். அப்படி இல்லை கேட்கணும். நான் விஜய் நான் ரசிகர், அதனால கட்சிக்கு போனேன். அப்புறம் படித்த படிப்புல எதுக்கு? என்ன படிச்சு கீச்சிங்க? உதறி தேள்ட்டேன், பைய சொல்ல மாட்டேன். கடுப்பா இருக்குது, கஷ்டமா இருக்குது. நான் தன்னந்தனியாளு, நீ ஏளனமா பாரு. ஓ, பாட்டு பாருங்க, பேசுறதுக்கு ஒரு கருமம் இல்லை, பாடுறோம். புதுசாக பாட்டு போட்டுக்கிறோம், அது வியூஸ் வரணும், அதில் கொஞ்சம் காசு வரணும், அதனால நம்ம வந்து பாடிடுவோம். பாட்டு பாடுறேன் மனுஷன் என்னதான் கேட்பான். மேரல போது ஸ்டேட்டு, எங்க விசிலு சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்ட. என்னங்க ஃபுல் பாட்டு பாடுறாரு? இது கூட சொந்தமாக யோசிக்கல. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பாட்டு பாட்டாரு. மொதல் நாள் பிரச்சாரத்தில் என் மாமன் முருகாடு பாட்டின ஆளு. அட பாவிலா, காப்பி அடிக்க கூட ஆள் இல்லையா? போய் என் மாமன் சீமானை பார்த்தா காப்பி அடிக்கிறது. பிரச்சாரம் ஆரம்பிச்ச உடனே என் மாமன் பாட்டு பாடி தான் ஆரம்பிச்சான். மருவத்தூர்வம் சக்தி மகமாயி கருமாரி முறையூர் வெக்கால் அப்படி சாமி பாட்டு பாடுகிறான். முருகா கந்தா கருவேளாடு கத்தனான். அப்போ அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு தலைவர் நினச்சிட்டு இருக்காரு. அதை இப்போ வந்து பாட்டு பண்ணுறாரு. நெஞ்சுக்குள்ள இருக்கும் அது நீங்க பாடி இருக்கலாம். போய் சீமானை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க, வெக்கமா இல்லை? சை.